Hi viewers, welcome to my channel SM EDUTALK. This is Dr.S.Malligarjunan. Previous video, projection of planes part 3ல நாம பிளேனின் 4th பொசிஷன் உடைய drawing procedure அதுல இருந்து ஒரு ப்ராப்ளமும் பார்த்தோம். இந்த part 4 வீடியோல பிளேனுடைய 4th பொசிஷன் அதாவது inclined to both the planesல இருந்து ப்ராப்ளம் நம்பர் 4 எக்ஸ்பிளைன் பண்றேன். தயவு செஞ்சு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதற்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க. அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. A pentagonal lamina of edge 20 mm is resting on HP with one of its corners touching it, such that the plane surface makes an angle of 60 degree with HP. The two of the base edges containing the corner on which the lamina rests make equal inclination with HP. The edge opposite to this corner makes an angle of 45 degree with VP. Draw the projections. இந்த ப்ராப்ளத்தில் பென்டகனல் லேமினாவுடைய பொசிஷன் இன்க்ளைன் டு போத் தி பிளேன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1ல் சிம்பிள் பொசிஷன்ஸ் வரையணும். அப்போ ஸ்டேஜ் 2ல் பென்டகனல் லேமினாவை சர்ஃபேஸ் இன்க்ளினேஷனில் வரையணும். கொஷினில் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிளேன் சர்ஃபேஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இன்க்ளினேஷன் இஸ் கிவன் டு ஹெச்பி. ஸ்டேஜ் 1ல் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ வரைய அதற்கு சிம்பிள் பொசிஷனும் ட்ரூ ஷேப் எந்த வியூவில் வருதுன்னு தெரிஞ்சுக்க இந்த டேபிளை ரெஃபர் பண்ணுங்க. இன்க்ளைன் டு ஹெச்பி கண்டிஷனுக்கு சிம்பிள் பொசிஷன் பேரலல் டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. அதுபோல் டாப் வியூ தான் ட்ரூ ஷேப்பை காட்டுது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ட்ரூ ஷேப்பை தான் முதல்ல வரையணும். ஸோ டாப் வியூவை முதல்ல வரைஞ்சிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் வியூவை வரையணும். இப்போ நமக்கு டாப் வியூவில் ட்ரூ ஷேப் அதாவது ஒரு பென்டகன் வரையணும்னு தெரியும். ஆனால் அதை எந்த நிலையில் வரையணும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் பென்டகனை பல நிலைகளில் வரைஞ்சிருக்கேன். அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த பென்டகனுடைய பாட்டம் ஏஜ் XY லைனுக்கு பேரலாக இருக்குது. இந்த பென்டகனுடைய டாப் ஏஜ் XY லைனுக்கு பேரலாக இருக்குது. இந்த பென்டகனுடைய ரைட் ஏஜ் XY லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த பென்டகனுடைய லெஃப்ட் ஏஜ் XY லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஃபைனலாக இந்த பென்டகனுடைய எந்த ஒரு எட்ஜும் XY லைனுக்கு பேரலாவோ அல்லது பர்பண்டிகுலராவோ இல்லை. எல்லா எட்ஜஸுமே XY லைனுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. இந்த 5 நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில தான் நீங்கள் பென்டகனை வரைய முடியும். எது சரியான நிலையாக இருக்கும்? லெட் அஸ் see. கொஷினில் ரெஸ்டிங் ஆன் HP வித் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர்ஸ் டச்சிங் இட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு கார்னர் ஹெச்பியில் இருக்கணும். அப்போ நாம் ட்ரூ ஷேப்போடைய லெஃப்ட் மோஸ்டில் கார்னர் வர மாதிரி இருக்கிற பென்டகனை தான் செலக்ட் பண்ணணும். ஆனால் 4வது பென்டகனை தவிர மீதி இருக்கிற எல்லா பென்டகன்லையுமே லெஃப்ட் மோஸ்டில் கார்னர் தான் வருது. மீதி இருக்கும் இந்த 4 நிலைகளில் எது சரியான நிலையாக இருக்கும்னு கண்டுபிடிக்க பிளேனில் இருக்கிற 2 கார்னர் பாயிண்ட்ஸை கனெக்ட் செய்கிற ஏதாவது ஒரு லைன் XY லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கான்னு பார்க்கணும். அந்த லைன் பிளேனுடைய ஏதாவது ஒரு எட்ஜாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பென்டகனை பாருங்கள். இந்த பென்டகனில் இருக்கிற ஏதாவது 2 கார்னர் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற லைன் இதுக்கு பர்பண்டிகுலராக XY லைனுக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் இது சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த என் பாயிண்ட்டையும் இந்த என் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற இந்த லைன் ஒரு எட்ஜ். ஸோ இந்த எட்ஜ் XY லைனுக்கு பர்பண்டிகுலர் இல்லை. சிமிலர்லி இந்த ஏஜ் இந்த ஏஜ் இந்த ஏஜ் இந்த ஏஜ். ஸோ 5 எட்ஜுமே XY லைனுக்கு பர்பண்டிகுலர் இல்லை. சரி, இதை தவிர வேறு ஏதாவது லைன் வரையலாம்னா இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரையலாம். இந்த லைனும் XY லைனுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. சிமிலர்லி இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரையலாம். இதுவும் XYக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. தென் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரையலாம். இந்த லைன் XYக்கு பேரலாக இருக்குது. ஸோ எந்த ஒரு லைனுமே XYக்கு பர்பண்டிகுலராக இல்லை. அதனால் இந்த பென்டகனை சூஸ் பண்ண முடியாது. சிமிலர்லி அடுத்த பென்டகன் வரலாம். இந்த பென்டகனில் இருக்கிற 5 எட்ஜுமே XY லைனுக்கு பர்பண்டிகுலராக இல்லை. அதுபோல் அதை தவிர நீங்கள் 3 லைன் வரையலாம். இந்த 3 லைனுமே XY லைனுக்கு பர்பண்டிகுலராக இல்லை. ஸோ இந்த பென்டகனையும் சூஸ் பண்ண முடியாது. அடுத்த பென்டகன் இப்போ இந்த எட்ஜை பாருங்கள். இந்த எட்ஜ் XY லைனுக்கு பர்பண்டிகுலர் இருக்குது.
ஸோ இந்த பென்டகனை நம்ம செலக்ட் பண்ண முடியும். தென் அடுத்த பென்டகன் வரலாம். இப்போ இந்த பென்டகனில் எந்த ஒரு எட்ஜுமே XYக்கு பர்பெண்டிகுலர் இல்லை, இன்க்ளைண்டாக தான் இருக்குது. அதை தவிர இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரையலாம், இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இன்னொரு லைன் வரையலாம், இந்த 2 எண்ட் பாயிண்ட் கனெக்ட் இன்னொரு லைன் வரையலாம். இந்த 3 லைனுமே XYக்கு பர்பெண்டிகுலர் இல்லை. ஸோ இதையும் செலக்ட் பண்ண முடியாது. கடைசியில் மிஞ்சி இருக்கிறது இந்த பென்டகன் தான். இதுதான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை செய்கிறது. அதனால் இந்த பென்டகனை டாப் வியூவாக வரைய நாம் செலக்ட் செய்யலாம். முதல்ல ஒரு பென்டகனை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். நாம் செலக்ட் செய்த பென்டகன் அதனுடைய ரைட் எட்ஜை XY லைனுக்கு பர்பெண்டிகுலராக வச்சு வரையப்பட்டிருக்கு. இது போலவே நம்மளும் வரையணும். அப்போ முதல்ல ஒரு வெர்டிக்கல் திக் லைனை 20 mm லென்த்துக்கு வரைங்க. அதற்கு C அண்ட் Dன்னு நேம் கொடுக்கலாம். பென்டகனுடைய இன்க்ளூடட் ஆங்கிள் 108 டிகிரி. அதனால் பாயிண்ட் Cயில் இருந்து 108 டிகிரிக்கு ஒரு திக் லைனை மேல் நோக்கி 20 mm லென்த்துக்கு வரைங்க. அதுபோல் பாயிண்ட் Bயில் இருந்தும் 108 டிகிரிக்கு ஒரு திக் லைனை கீழ் நோக்கி 20 mm லென்த்துக்கு வரைங்க. தென் பாயிண்ட் Aல இருந்தும் 108 டிகிரிக்கு ஒரு திக் லைனை கீழ் நோக்கி 20 mm லென்த்துக்கு வரைங்க. கடைசியாக பாயிண்ட்ஸ் E அண்ட் Dயை சிம்பிளாக கனெக்ட் பண்ணலாம், அல்லது 108 டிகிரி எடுத்தும் வரையலாம். இப்போ நமக்கு ABCDEன்ற ஒரு பென்டகன் கிடைக்கும். இப்போ ஸ்டேஜ் 1ல் எப்படி ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் XYயை வரைஞ்சிக்குங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தடை யூஸ் செஞ்சு 20 mm பக்கத்தை கொண்ட ஒரு பென்டகனை XY லைனுக்கு கீழே வரைங்க. அதற்கு ABCDEன்னு நேம் கொடுங்க. இதுதான் ஸ்டேஜ் 1உடைய டாப் வியூ. இந்த பென்டகனை மேல் நோக்கி XY லைனுக்கு ப்ரொஜெக்ட் செய்யுங்க. ப்ரொஜெக்டார்ஸ் இன்டர்செக்ட் செய்யும் பாயிண்ட்ஸை ஒரு திக் லைனால் கனெக்ட் செய்யுங்க. இதுதான் ஸ்டேஜ் 1உடைய ஃப்ரண்ட் வியூ. இந்த லைனுக்கு எப்படி நேம் கொடுக்கறதுன்னு பார்ப்போம். டாப் வியூவை இங்கே இருந்து பார்த்தா ஃப்ரண்ட் வியூ தெரியும். அதாவது முன்னால் இருக்கிற கார்னர் பாயிண்ட்ஸ் A, E அண்ட் D மட்டும்தான் விசிபிள் பாயிண்ட்ஸ். ஆனால் பாயிண்ட்ஸ் E அண்ட் Dக்கு நேர் பின்னால் இருக்கிற B அண்ட் C நம்ம கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிள் பாயிண்ட்ஸ். அதனால் ஹரிசாண்டல் லைனுடைய லெஃப்ட் எண்டை A' எழுதணும். ஏன்னா இங்கே Aன்றது விசிபிள் பாயிண்ட். ஹரிசாண்டல் லைனுடைய ஒரு பகுதியில் வர பாயிண்ட்ஸை E'(B') எழுதணும். ஏன்னா இங்கே Eன்றது விசிபிள் பாயிண்ட், Bன்றது இன்விசிபிள் பாயிண்ட். அதே போல் ஹரிசாண்டல் லைனுடைய ரைட் எண்டை D'(C') எழுதணும். ஏன்னா இங்கே Dன்றது விசிபிள் பாயிண்ட், Cன்றது இன்விசிபிள் பாயிண்ட். இப்போ ஸ்டேஜ் 2ல் எப்படி ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ வரைகிறதுன்னு பார்க்கலாம். பென்டகனல் லாமினா HPக்கு 60 டிகிரியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டேஜ் 1ல் இருக்கிற நான் ட்ரூ ஷேப்பை, அதாவது ஃப்ரண்ட் வியூவை 60 டிகிரிக்கு திருப்பினா நமக்கு ஸ்டேஜ் 2உடைய ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். XY லைனில் ஸ்டேஜ் 1க்கு அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை மார்க் செய்யுங்க. அதுதான் A1'. அந்த பாயிண்ட்ல இருந்து XY லைனுக்கு 60 டிகிரியில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ லென்த்துக்கு ஒரு திக் லைனை வரைங்க. இதுதான் ஸ்டேஜ் 2உடைய ஃப்ரண்ட் வியூ. இந்த லைனோட மறுமுனைக்கு D1'(C1'ன்னு பேர் வைங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் ஒரு பகுதியில் உங்களுக்கு E'(B')ன்ற ஒரு நேம் இருக்குது. இதே மாதிரி ஒரு நேமை இந்த செகண்ட் ஃப்ரண்ட் வியூவில் கிரியேட் பண்ணணும். பட் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் A' இருந்து இந்த E'(B') இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அதை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு A1' சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிங்க. உங்களுக்கு பாயிண்ட் E1'(B1' கிடைக்கும். அடுத்தது ஸ்டேஜ் 2உடைய டாப் வியூவை வரையணும். அதுக்கு ஸ்டேஜ் 2உடைய ஃப்ரண்ட் வியூவாக இருக்கிற இன்க்ளைன் லைனுடைய 3 பாயிண்ட்ஸையும் கீழ் நோக்கி வெர்டிக்கலாக ப்ரொஜெக்ட் செய்யுங்க. தென் ஸ்டேஜ் 1உடைய டாப் வியூவாக இருக்கிற பென்டகனுடைய 5 எண்ட் பாயிண்ட்ஸையும் வலப்பக்கமாக ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ட் செய்யுங்க. இப்போ இந்த வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகி 5 பாயிண்ட்ஸை உருவாக்கும். அதாவது A1' லைனும் A லைனும் இன்டர்செக்ட் ஆகி A1 கிடைக்கும். B1' லைனும் B லைனும் இன்டர்செக்ட் ஆகி B1 கிடைக்கும். C1' லைனும் C லைனும் இன்டர்செக்ட் ஆகி C1 கிடைக்கும். D1' லைனும் D லைனும் இன்டர்செக்ட் ஆகி D1 கிடைக்கும். ஃபைனலாக E1' லைனும் Eன்ற லைனும் இன்டர்செக்ட் ஆகி E1 கிடைக்கும். இந்த 5 பாயிண்ட்ஸையும்
திக் லைனால ஜாயின் செஞ்சா உங்களுக்கு ஸ்டேஜ் 2 உடைய டாப் வியூ கிடைக்கும். இந்த பென்டகனுடைய சைஸ் ப்ரீவியஸ் பென்டகனுடைய சைஸை விட குறைவாக தான் இருக்கும். அதனால இதற்கு பெயர் அப்பேரண்ட் ஷேப். இப்ப ஸ்டேஜ் 3ல எப்படி ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ வரையறதுன்னு பார்க்கலாம். பென்டகனல் லாமினா எந்த கார்னர்ல ரெஸ்ட் ஆயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் எட்ஜ் விபிக்கு 45 டிகிரில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப ஸ்டேஜ் 2 பாருங்க, எந்த கார்னர்ல ரெஸ்ட் ஆயிருக்கு, A1 டேஷ்ல ரெஸ்ட் ஆயிருக்கு. தட் இஸ் A1ன்ற பாயிண்ட்ல ரெஸ்ட் ஆயிருக்கு. A1 A ஆர் A1 டேஷ் எல்லாம் சிமிலர் தான். ஸோ சிம்பிளா பாயிண்ட் நேம் A. அப்ப இந்த பாயிண்ட் A அதாவது இந்த கார்னர்ல ரெஸ்ட் ஆயிருக்கு. இப்போ பாயிண்ட் ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கிற எட்ஜை தான் நம்ம விபிக்கு இன்க்ளைன்டா பிளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாயிண்ட் ஏக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எட்ஜ் CD. இப்போ இந்த CDன்ற எட்ஜை விபிக்கு இன்க்ளைண்டா நம்ம பிளேஸ் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரூ ஷேப்பும் இன்க்ளைண்டா மாறிடும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல XY லைனில் ஸ்டேஜ் 2க்கு அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல 45 டிகிரிக்கு கீழ் நோக்கி ஒரு தின் லைனை வரைங்க. இப்போ இந்த லைனில் நம்ம CDன்ற எட்ஜை பிளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல இந்த C1ன்ற பாயிண்ட்டை இங்கே C2ன்ட்டு மார்க் பண்ணணும். ஸோ அந்த லைனில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்க. அதுதான் பாயிண்ட் C2. இப்போ பாயிண்ட் C1னும் D1னும் ஸ்டேஜ் 2 டாப் வியூவில் ஒரே லைனில் தான் இருக்குது. அப்போ சிமிலர்லி பாயிண்ட் C2வும் D2வும் ஸ்டேஜ் 3ல ஒரே லைனில் தான் இருக்கணும். ஸோ D2வை மார்க் பண்ணுறதுக்கு C2வை சென்டராக எடுத்துக்கிட்டு C1 D1 ரேடியஸாக எடுத்துகிட்டு இந்த லைனில் ஒரு ஆர்க் அடிங்க. அதுதான் D2. பின்னர் D2வை சென்டராக வச்சு D1 E1 ரேடியஸாக வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிங்க. தென் C2வை சென்டராக வச்சு C1 E1 ரேடியஸாக வச்சு இன்னொரு ஆர்க் அடிங்க. இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் செய்கிற பாயிண்ட் தான் E2. அடுத்தது D2வை சென்டராக வச்சு D1 A1 ரேடியஸாக வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிங்க. தென் C2வை சென்டராக வச்சு C1 A1 ரேடியஸாக வச்சு இன்னொரு ஆர்க் அடிங்க. இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் செய்கிற பாயிண்ட் தான் A2. கடைசியாக D2வை சென்டராக வச்சு D1 B1 ரேடியஸாக வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிங்க. அடுத்து C2வை சென்டராக வச்சு C1 B1 ரேடியஸாக வச்சு இன்னொரு ஆர்க் அடிங்க. இதுதான் B2. இப்போ இந்த 5 பாயிண்ட்ஸையும் ஒரு திக் லைனால் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஸ்டேஜ் 3 டாப் வியூ கிடைக்கும். அதாவது ஸ்டேஜ் 2 டாப் வியூவை ஸ்டேஜ் 3 டாப் வியூக்கு 45 டிகிரியில் திருப்பி இருக்கும். அவ்வளோதான். ஸோ ரெண்டு டாப் வியூட சைஸும் ஒரே சைஸ் தான். அடுத்தது ஸ்டேஜ் 3 ஃப்ரண்ட் வியூவை வரையணும். அதுக்கு ஸ்டேஜ் 3 டாப் வியூவாக இருக்கிற பென்டகனுடைய 5 எண்ட் பாயிண்ட்ஸையும் மேல் நோக்கி வெர்டிக்கலாக ப்ரொஜெக்ட் செய்யுங்க. அடுத்தது ஸ்டேஜ் 2 ஃப்ரண்ட் வியூவாக இருக்கிற இன்க்ளைன் லைனுடைய பாயிண்ட்ஸை எல்லாம் ஹரிசாண்டலாக வலப்பக்கமாக ப்ரொஜெக்ட் செய்யுங்க. இப்போ இந்த வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆக்கி 5 பாயிண்ட்ஸை உருவாக்கும். அதாவது A2 லைனும் A1 டேஷ் லைனும் இன்டர்செக்ட் ஆகி A2 டேஷ் கிடைக்கும். B2 லைனும் B1 டேஷும் இன்டர்செக்ட் ஆகி B2 டேஷ் கிடைக்கும். C2 லைனும் C1 டேஷ் லைனும் இன்டர்செக்ட் ஆகி C2 டேஷ் கிடைக்கும். D2 லைனும் D1 டேஷ் லைனும் இன்டர்செக்ட் ஆகி D2 டேஷ் கிடைக்கும். ஃபைனலாக E2 லைனும் E1 டேஷ் லைனும் இன்டர்செக்ட் ஆகி E2 டேஷ் கிடைக்கும். இந்த 5 பாயிண்ட்ஸையும் ஒரு திக் லைனால் கனெக்ட் செஞ்சால் நமக்கு ஸ்டேஜ் 3 ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். ஸ்டேஜ் 3 ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ தான் நமக்கு தேவையான பென்டகனல் லாமினாவுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ். ஃபைனலாக பென்டகனல் லாமினாவுடைய சைட் லென்த்தையும் HP ஆங்கிளையும் VP ஆங்கிளையும் டைமென்ஷன் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் அபவுட் 4th ப்ராப்ளம். அடுத்து வரப்போகிற வீடியோவில் நாம் 4th பொசிஷன் ஆன இன்க்ளைன் டு போத் தி பிளேன்ஸில் 5th ப்ராப்ளத்தை பார்க்கலாம். என்னை சப்போர்ட் செய்ய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ.